வாழ்நாளில் ஒரு முறையாவது மந்திராலயத்துக்கு போய் விட்டு வாருங்கள். மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்தருடைய பிருந்தாவனத்தை தரிசனம் செய்யுங்கள். அந்த மந்திராலயத்தில் விசேஷமே என்னவென்று பார்த்தால் துளசி மண் என்று சொல்லக்கூடிய மிருத்திகை. அந்த ராகவேந்தருடைய பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய துளசியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த துளசி மண், அது அங்கே எல்லா இடத்திலும் கிடைக்கும். அங்கே கேட்டு அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் பித்தளை கிண்ணத்திலோ செம்பு கிண்ணத்திலோ வெள்ளி கிண்ணத்திலோ தங்க கிண்ணத்திலோ அவங்கவுங்க வசதிக்கு போட்டு ராகவேந்தராக நினைத்து பூஜித்து வாருங்கள். விளக்கேற்றி விட்டு வந்தாவே போகும். 6 கால பூஜையெல்லாம் வேண்டாம், சாதாரணமாக கும்பிடுங்க. இந்த ராகவேந்தர் கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் கண்டிப்பாக பங்கு பெற்று ஒரு வேளையாவது சாப்பிட்டுக்கலாம். பரிமள பிரசாதம் என்று சொல்வார்கள், நம்ம திருப்பதியில் லட்டு மாதிரி. அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பக்தர்களுக்கு, உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் கொடுங்க.